ஒகேஷ் வேர்ல்டு சாம்பியன். ஒரு 18 வயது இளம் பொடியந்தாங்க இன்றைக்கு வேர்ல்டு சாம்பியன். 7 வயதில் செஸ் கற்றுக்க ஆரம்பித்து 18 வயதில் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதெல்லாம் சாதாரண விடயம் இல்லைங்க. இவருடைய வெற்றிக்கு என்ன காரணம் என்று நினைக்கிங்க? தன்னம்பிக்கை. 92% ஆஃப் பீப்புள், 92% மக்கள் இந்த உலகத்தில் சாதாரண எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. மீதி இருக்கிற 8%, அந்த 8% மக்கள் தான் வாழ்க்கையில் சாதனையாளர் இருக்கிற மக்கள். அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலம் என்னங்க? அவங்களுடைய மிகப்பெரிய சீக்ரெட் என்ன? அவங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன? தன்னம்பிக்கை. த பவர் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நம்மளோட வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு நமக்கு தேவையான முதல் படியோ அதுதான். இந்த உலகத்தோட அதிக சக்தி வாய்ந்த நபர் யார் தெரியுமாங்க? ஹூ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன் த வேர்ல்ட்? அது ஒரு பணக்காரரோ, ஒரு பாடி பில்டரோ, ஒரு அரசியல்வாதியோ கிடையாது. வேறு யார் அந்த உலகத்தோட அதிக சக்தி வாய்ந்த மனிதன்? தன்னால் முடியும் என்று தன் மேல் அதிக நம்பிக்கை வச்சுக்க ஒருவன் தான் இந்த உலகத்தில் அதிக சக்தி வாய்ந்த மனிதன். தன்னை நம்புகிற ஒருத்தர் அந்த உலகம் நம்பும். த வேர்ல்ட் பிலீவ் த மேன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஹிம்செல்ஃப். ஏன்னா உண்மையான பலம் என்றது நம்மளோட உடல்ல அல்ல, நம்மளோட உள்ளத்தில் தான் இருக்கே. இப்படிப்பட்ட பலமான எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பாதை உருவாக்கும். ஆனால் உண்மையிலே தன்னம்பிக்கைனா என்ன? இந்த மனிதனை பாருங்க. தன்னுடைய 2 கால்களை இழந்தாவது எப்படியாவது இந்த போட்டியில் நான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மனிதன் அந்த போட்டியில் அந்த ரன்னிங் காம்படிஷனை கலந்து கொள்றான்ல, இதாங்க தன்னம்பிக்கை. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னாலும் நம்ம வாழ்க்கையை பல தோல்விகள், பல பிரச்சனைகள், பல அவமானங்களை தாண்டி என்னால் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. இந்த சரித்திரத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அமெரிக்காவில் கருப்பின மக்கள் எல்லாம் அடிமையாக நடத்தின காலத்தில் அந்த நாட்டு உரிமைக்காக போராடி அந்த நாட்டுக்கு அமைச்சராக வந்த மனிதன் தான் மார்ட்டின் லூதர் கிங். தெரு விளக்கில் அடியில் படித்து பல வீடு வீடாக செய்தித்தாள்கள் கொடுத்து உலகில் அனைத்து செய்தித்தாள்களும் வளம் வந்த விண்ணுலக நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 1980க்குள் முன்னணி அதிரடி கதாநாயகனா வளம் வருவன்னு 1969 எரி வச்சு அதையும் சாதித்து காட்டிய மனிதன் தாங்க புரூஸ் லீ. 1975 இமயமலையில் வர முயற்சித்த போது தன்னுடைய 2 கால்களையும் இழந்தாவது கிட்டத்தட்ட 40 வருடமா முயற்சி பண்ணி 69 வயதில் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறிய சாதனையாளரான சியா போயோ. ஒரு சின்ன அறையில் ஆரம்பிச்சு தன்னுடைய கம்பெனி மூலமா பல தோல்விகளையும் பல அவமானங்களையும் தாண்டி கிட்டத்தட்ட 30 வருடமா முயற்சி பண்ணி எல்லாருக்குமா இருக்கிற ட்ரீம் ஃபோன் ஐஃபோனை கொடுத்தது ஸ்டீவ் ஜாப்ஸ். இப்படி பல பேருக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விடயம் எல்லாம் உண்டு தாங்க. சம்மரி ஆஃப் த ஸ்டோரி. நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லைன்னாலும் மற்றவங்களால முடியாது என்று நினைக்கிற உன்னை நம்மளால முடியும் என்று நினைக்கிறதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. ஏன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட். தன்னம்பிக்கை இல்லைன்னா நம்ம பயம் இன்னைக்கு நம்மளை விட்டு போகல. நம்ம பயம் நம்மளை விட்டு போகலைன்னா நம்ம வாழ்க்கையில் வளர முடியாது. வளர்ச்சி இல்லைன்னா அதிகம் சாதிக்க முடியாது. ஸோ பி கான்ஃபிடென்ட். உங்களை நீங்கள் நம்புங்க. இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு காமிங்க. ஸோ திஸ் வேர்ல்ட் ஹவ் கிரேட் யூ ஆர்.